இதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளியும் நல்லா மசிய வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு வந்து புளி தண்ணீர் கரைச்சிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். இதை இப்போ இதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணீர் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணீர் வந்து நல்லா